Hello students, now we are going to see about gram equivalent mass. So gram equivalent mass is defined as it is nothing but mass of an element that combines or displaces 1.008 gram of hydrogen or 8 gram of oxygen or 35.5 gram of chlorine. Okay, இது நம்ம ஒரு illustration மூலமா பார்க்கலாம். அதாவது zinc உடைய நாம equivalent mass calculate பண்ணனும். zinc உடைய equivalent mass calculate பண்ணனும். equivalent massக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. பட் gram equivalent mass அப்படினு சொல்லிட்டாங்க அப்படினா gram per equivalent அதுதான் யூனிட். So equivalent mass has no unit. equivalent massக்கு யூனிட் கிடையாது. பட் gram equivalent mass அப்படினு சொல்லிட்டாங்கன்னா gram per equivalent அப்படி நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே. So definition இன்னொரு தடவை பாருங்க. Mass of an element that combines or displaces 1.008 gram of hydrogen or 8 gram of oxygen or 35.5 gram of chlorine. இப்போ நம்ம zinc க்கு calculate பண்ண போறோம் equivalent mass. So zinc reacts with acid H2SO4 and it displaces hydrogen here. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜனை டிஸ்ப்ளேஸ் பண்ணிருக்கு, வெளியில அனுப்பியிருக்கு. ஓகே, அப்போ 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் வெளியில போறதுக்கு ஜிங்க் உடைய மாஸ் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றது தான் ஈக்குவலன்ட் மாஸ். இப்போ இங்க 1 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, here also 1. அப்போ நம்ம இப்படி சொல்லலாம் 1 mole of zinc displaces 1 mole of hydrogen molecule. 1 mole of hydrogen molecule. அப்போ 1 mole அப்படின்னா இதனுடைய மாஸ் என்ன வரும் அப்படின்னா molar mass, atomic mass of zinc 65.38. Atomic mass of zinc 65.38 gram. Okay. நமக்கு atomic mass of hydrogen என்னன்னு தெரியும் 1.008. இங்க hydrogen molecule இருக்கு. அப்ப hydrogen molecule இருந்ததுன்னா என்ன வரும் 2 into 1.008. அப்போ 2.016 gram. Is it clear? So 1 mole of zinc displaces 1 mole of hydrogen molecule. அப்போ நமக்கு 1.008 gram of hydrogen தான் வெளியில போகணும். அதுக்கு எவ்வளவு zinc தேவைப்படுதுன்றது தான் equivalent mass. அப்போ mass of zinc required to displace 1.008 gram of hydrogen is nothing but mass of zinc எவ்வளவுப்பா 65.38. It displaces 2.016 gram. It displaces 2.016 gram hydrogen. ஆனா நமக்கு எது கால்குலேட் பண்ணனும், எதுக்கு கன்வர்ட் பண்ணனும் 1.008 கிராமுக்கு கன்வர்ட் பண்ணனும். .008 gram of hydrogen displace பண்றதுக்கு zinc எவ்வளவு தேவைப்படுதுன்றத நம்ம கால்குலேட் பண்ணனும். ஓகே, so here 1 times 2 times அப்போ 65.38 2 ஆல் டிவைட் பண்ணனும். அப்போ என்ன வரும் 1 3 2 32.69 gram per equivalent அப்படினு சொல்லலாம். gram per equivalent mass, gram equivalent mass அப்படினா gram per equivalent. Okay, is it clear? நம்ம எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஆசிடுக்கோ இல்லை பேஸுக்கோ நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. எல்லா கான்செப்ட்டுக்கும் இதே மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. பட் சிம்பிளிஃபைடு மெத்தட் இருக்குது இன்னொன்று, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஃபார் ஆசிட், பேஸ் இல்லை ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன மெத்தட்ஸ் சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். என்ன சார் ஈக்குவலன்ட் ஃபேக்டர் அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆசிடுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஃபார் ஆசிட் E is equal to, that is equivalent mass that is equal to molar mass of acid by basicity of an acid. ஸோ எப்படி சார் வரும் பேசிசிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு ஆசிடில் எத்தனை ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அயனைசபிள் ஹைட்ரஜன் அயான்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆசிடோட ஈக்குவலன்ட் மாஸ் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ
equivalent mass that is equal to molar mass of acid உடைய molar mass divided by basicity of an acid. Basicity is nothing but number of ionizable hydrogen ions, number of ionizable H plus ions, அதுதான் basicity. இப்போ நம்ம sulfuric acid calculate பண்ணலாம். sulfuric acid உடைய molar mass என்ன சார் வரும்? sulfuric acid 2 into 1 2 sulfurக்கு 32 sulfurக்கு 32 oxygen 4 into 16 4 into 16 64 இது வந்து hydrogen. next sulfur 1 into 32 oxygen 4 into 16 4 into 16 64 இதெல்லாம் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 64 so 74 84 94 plus 4 98 molar mass of sulfuric acid is nothing but 98 divided by number of ionizable H plus ions. இந்த sulfuric acidல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க. இது அயான்ஸா மூவ் ஆகும், பிரியும். so 2 இருக்கு. so 98 by 2 that is nothing but 49. 49 is the answer. Equivalent mass of sulfuric acid is nothing but 49. gram equivalent mass அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 49 gram per equivalent. Is it clear? Okay. இப்போ பேஸ்க்கு இப்போ நம்ம பேஸ்க்கு பார்க்க போகிறோம். equivalent mass that is equal to equivalent mass of base that is equal to molar mass of the base by acidity of the base. acidity of the base. acidity na என்ன சார் இந்த இடத்துல அப்படின்னா number of ionizable OH minus ions. number of ionizable OH minus ions. For example, NaOH, sodium hydroxide. sodium hydroxide உடைய molar mass என்ன சார் வரும்? sodium hydroxide உடைய molar mass 23 ஒரு 16 plus 1 total of 40. 23 16 1 so 40. 40 divided by OH minus ion எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. OH minus ion 1 இருக்கு. so 40 by 1 40 gram per equivalent. 40 gram per equivalent. that is the equivalent mass of sodium hydroxide. okay. ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லைன்னா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கு. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவலன்ட் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். எதுக்கு கால்குலேட் பண்ணுறோமோ அதை எடுத்துக்க வேண்டியதான். மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் பை எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட். electrons gained or lost by oxidizing agent or reducing agent. இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே பாருங்களேன், இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். KMnO4 அப்படின்றது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே. ஸோ இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பாருங்க. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் KMnO4 கால்குலேட் பண்ணணும். பொட்டாசியம்க்கு என்ன வரும்? 39. பொட்டாசியம்க்கு 39. மேங்கனீஸ் 55. மேங்கனீஸ் 55. 4 into 16 64. ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 5 4 18. So 158 divided by 5 electrons, divided by 5. ஏன் சார் 5 ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் 5 ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகே, அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன சார் வரும்? 158 by 5 131.6 gram per equivalent. இதுதான் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இப்படி தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே
ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம வால்யூமெட்ரிக் அனலைஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஈக்குவலன்ட் மாஸ் ப்ராக்டிகல்ஸில் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.456 கிராம் ஆஃப் மெட்டல் gives 0.606 gram of its chloride. மெட்டல் குளோரைடு இவ்வளவு கொடுத்துருக்கு. 0.456 gram of metal gives 0.606 gram of its chloride. மெட்டல் குளோரைடு கொடுத்துருக்காங்க. அப்போ calculate the equivalent mass of metal. calculate the equivalent mass of metal அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ mass of the metal given 0.456 gram. mass of metal chloride கொடுத்துருக்காங்க 0.606 gram. இப்போ நம்ம calculationக்கு குளோரினுடைய mass என்னன்றது தெரியணும். குளோரினுடைய mass of chlorine, that is nothing but mass of metal கொடுத்துட்டாங்க, mass of metal chloride கொடுத்துட்டாங்க. அப்போ குளோரின் வேணும் அப்படின்னா இதிலிருந்து இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா குளோரினுடைய மாஸ் நமக்கு கிடைச்சிரும். 0.606 minus 0.456 gram, that is equal to, so 0.15 gram. 0.15 gram. Okay. இப்போ equivalent mass of that metal, equivalent mass of metal, that is equal to mass of the metal எவ்வளவு given? mass of the metal 0.456 gram divided by mass of chlorine எவ்வளவு? mass of chlorine 0.15 into equivalent mass of chlorine. equivalent mass of chlorine நம்ம definitionலே படிச்சிருப்போம் 35.5. இதை calculate பண்ணீங்க அப்படின்னா 107.92 gram per equivalent. இந்த ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.